தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்ந்தும் இழுபறியாகவே உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமது உழைப்பை உரமாக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் இதுவரை எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் இன்று சம்பள உயர்வை வலியுறுத்தி திமுலைப்பத்தனை கெலிவத்த தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஹட்டன், திமுலைப்பத்தனை, கெலிவத்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுக்கு முன்பாக தேங்காய் உடைத்து தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொய் வாக்குறுதிகளை வழங்காது சம்பள உயர்வை பெற்றுத் தருவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு தோட்ட தொழிலாளர்கள் இதன்போது வலியுறுத்தினர். சம்பள பிரச்சனை பேசப்படுகிறது என்று சொல்லப்படுகிறதை தவிர என்ன பேசப்பட்டது, எவ்வாறு பேசப்பட்டது, என்ன விடயம் பேசப்பட்டது என்பதை வெளிப்படையாக கூறவில்லை. பேசினோம், வந்தோம், சரிவரவில்லை, இவ்வாறான வார்த்தைகளே கூறுகிறார்கள். இந்த கூட்டு ஒப்பந்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்க இப்படி மட்டையிலையும் கடிப்பட்டு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்க வேலை செய்யறோம். எந்த உதவிகளும் எங்களுக்கு யாருமே இது செஞ்சதே இல்ல. ஓட்டு கேட்க வாரீங்க, இந்த இதை செஞ்சு தரோம், அம்மாங்கிறீங்க, அப்பாங்கிறீங்க, ஓட்டு போடுங்கிறீங்க. எங்களுக்கு எந்த உதவியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் முக்கியமா எங்களுக்கு வாங்கி கொடுங்க. தொழிலாளிய நல்லா ஏமாத்தி நீங்க நல்லா பழகிட்டீங்க. ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தோம். அங்கு எமது மலையக மந்திரிமார்கள் கௌரவ பிரதமரை அழைத்து நீங்களே கூறுங்கள், சம்பள போராட்டம் உங்களால் தான் நிறுத்தப்பட்டிருக்கின்றது கூறும்பொழுது கௌரவ பிரதமர் அவர்கள் கூறினார்கள், 17ஆம் தேதி ஓட்டு போடுங்கள்,